எதிர்க்கட்சிகளை முடக்கநினைக்கும் திமுக அரசை இன்னும் 2 மாதத்தில் வீட்டுக்கு அனுப்புவோம். புரட்சி பாரதம் கட்சியின் 48ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. எதிர்க்கட்சி முடக்கூடிய அந்த நிலையை திமுக தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். 3 மாதத்தில் நிறுத்தப்படும் என்று சொல்லி கண்டிப்பாக எது நடந்தாலும் 2024 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவி தனபாலை சபாநாயகராகவும் திருச்சியில் தலித் எழில்மலையை MP-யாக உயர்த்தியதாகவும் சாதி மத பாகுபாடு ஒழிப்பில் கழக பொதுச் செயலாளர் தொடர்ச்சியான பங்கு வகிப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புகழாரம். காவல்துறை பணியில் சேர உயரம் வரைமுறை 3 சென்டிமீட்டர் குறைக்க வலியுறுத்தப்பட்ட கோரிக்கையை புரட்சி தலைவி நிறைவேற்றி பட்டியல் இன மக்களின் காவல்துறை பணி கனவை நனவாக்கியவர் என்றும் பெருமிதம். சபாநாயகர் சட்டமன்றம் இருக்கும்போது தெரியும், எல்லாருமே முதலமைச்சர் எல்லாமே அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கும். அப்படி பட்டியலின சமுதாயத்தை அந்த நாட்கள் அமர வைத்த பெருமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா அவர்களுக்கு இருக்கு. அதுக்கு எடப்பாடியார் இருக்கு. தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் ஆட்சி முடித்திருக்கும் கட்சி என்றால் அது திமுக என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். பெண்கள் சிறுமிகள் என யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்காமல் விளம்பரத்தில் ஆட்சி நடத்தி வரும் திமுக வரும் தேர்தலில் தூக்கி எறியப்படும் என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி திட்டவட்டம். ஏதாவது ஒரு திட்டம் இந்த மாவட்டத்துக்கோ இல்லை காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கோ அதாவது தமிழ்நாட்டுக்கோ எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சி 5 வருடத்தை முடிச்சிருக்காங்கன்னா அது திமுக ஆட்சி தான். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான். ஆகவே இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் இன்றைக்கு தாய்மார்களுக்கு, மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பின்னால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, அனைத்துமே விலை உயர்வு. எதை பற்றி கவலைப்படாத ஒரு விளம்பரத்தில் மட்டும் இந்த அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது. கோவையில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினருடன் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி சந்திப்பு. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் அவர்களையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து ஆதரவு தெரிவித்தார். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களின் போராட்டம் குறித்து வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவோம். திமுக அரசு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்றும் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கேள்வி. வருகின்ற சட்டமன்ற கூட போது அதில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவருடைய கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக தேர்தலில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, தேர்தல் அறிக்கையில் அது ஏன் நிறைவேற்றவில்லை என்று கண்டிப்பாக அந்த நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அந்த கோரிக்கை இவர்கள் சார்பாக வைக்கலாம் என்று அதுக்காக தான் ஆறுதல் கூற வந்தோம். ஆகவே திமுக பொறுத்தளவுக்கு தேர்தலில் சொன்ன வாக்குறுதி தான் அவங்க கேட்குறாங்க. ஆகவே உடனடியாக அங்கன்வாடி ஊழியர்களுடைய அந்த கோரிக்கை உடனடியாக இந்த அரசு நிறைவேற்றணும். அது மட்டும் இல்லை, 4 நாட்களாக ரோட்டில் குழந்தைகளை விட்டுட்டு போராடிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக கலெக்டர் இல்லாட்டி சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதே அதிகாரி அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணணும். பேச்சுவார்த்தை பண்ணாம இன்னைக்கு ரோட்ல போராடி இருக்கிறவங்கள கண்டுக்காம விட்டுறது ஒரு நியாயம் இல்லாத செயல். கருணாநிதியைப் போலவே ஸ்டாலினும் நிறைவேற்ற முடியாத எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தற்போது அதனை நிறைவேற்றாததால் தமிழ்நாடு போராட்டக்களமாக மாறிவிட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற கழக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி கொடுப்பது அனைத்து மகளிருக்கு என்று சொல்லிவிட்டு இறுதியாக நாங்கள் கல்வியானது கொடுப்போம் என்று சொல்லி ஏமாற்றிய அரசு. எப்படி கருணாநிதி இருக்கின்ற போது 2006ஆம் ஆண்டு சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்குமே 2 ஏக்கர் நிலம் இலவசம் என்று சொன்னார்.
சொன்னார். ஆனால் பொய்யை சொல்லி அந்த தினம் ஆட்சிக்கு வந்தார்கள் என்று அவருடைய மகன் அதே போல பொய்யை சொல்லி 55 வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இன்று தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கொடுக்க முடியாத, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி எல்லாம் கொடுத்துவிட்டு இன்று மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அரசு ஊழியர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நாமக்கல்லில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் துத்திப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் புதிதாக இணைந்தவர்கள் சிறப்பாக மக்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுகவின் அட்டூழியங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நூற்று 25 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்திருத்தம் செய்ய முயலும் ஸ்டாலின் அரசை கண்டித்து வரும் 13ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெரும் திரளானோர் கலந்து கொள்ள வேண்டும். கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அரசு பள்ளியின் ஆண்டு விழா ஒத்திகையின் போது விஷப்பூச்சி கடித்து உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆறுதல். உயிரிழந்த சிறுமியின் உடலை நேரில் பார்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் மருத்துவர்களிடம் சிறுமிக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். ஆன்லைன் விளையாட்டால் காசியாபாத்தில் 3 சகோதரிகள் தற்கொலை செய்து கொண்ட நாட்டையே அதிர வைத்த சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்தின் கவனத்தை ஈர்த்த அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரை, டிஜிட்டல் சாதனங்களை சிறுவர் சிறுமிகள் பயன்படுத்தவும் அவர்களின் மனம் சார்ந்த விஷயங்களை கையாளவும் நாடு தழுவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கான நடைமுறைகளை செம்மைப்படுத்த வலியுறுத்தல். Sir, this is a national wake-up call. I urge the government of India to strengthen regulations, ensure age verification, promote digital literacy, expand mental health support and integrate digital safety education in schools. The safety and mental well-being of our children must remain paramount. இந்தியா என்பதே மத்திய மாநில என்கிற இரட்டை என்ஜின் எனும்போது செயல்படாத ஓட்டை என்ஜினாக திமுக அரசு இருப்பதாக மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் மு. தம்பிதுரை சாடல். ஹோசூர் விமான நிலையம் வேண்டும் என திமுக எம்பிகளும், ஹோசூர் விமான நிலையம் வேண்டாம் என திமுக அமைச்சரும் இரட்டை நிலைப்பாட்டுடன் பேசுவதுதான் அவர்களின் இரட்டை என்ஜின் எனவும் கிண்டல். Here the ministers, the members of DMK party and chief ministers, he is going to start a new green airport Hosur. But no, I'm telling you the point. Sir, the same minister, so one minister from Tamil Nadu, he says he don't want that project. That is what I'm telling. That is a double engine. One engine says they want the project. Here, the other engine of the same cabinet minister of Tamil Nadu government, they don't want the project that. வரியில்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவித்த அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தனபால் சென்னை, கடலூர், செங்கல்பட்டு, மாமல்லபுரம், ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி ரயில் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தல். வந்தே பாரத் ரயிலை செங்கல்பட்டில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கவும், மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தவும் கோரிக்கை. கடலூர் புதிய ரயில் பாதை திட்டம் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு இன்றைக்கும் அது நிலுவையில் இருக்கிறது. அந்த திட்டத்தை ரயில் பாதை திட்டம் ECR வழியாக, கிழக்கு கடற்கரை சாலை மகாபலிபுரம் வழியாக அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று செங்கல்பட்டிலே இருந்து மாமல்லபுரத்துக்கு ரயில் திட்டத்தை, புதிய ரயில் திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மதுரை, கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று வந்தே பாரத் நாகர்கோவில் செல்கின்ற ரயில் தாம்பரத்திலே நின்றால் அடுத்து விழுப்புரத்திலே நிற்கிறது. அது செங்கல்பட்டு மிக முக்கியமான நகரம். அந்த நகரத்திலே நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
அதே போன்று ஸ்ரீபெரும்புதூர் கூடுவாஞ்சேரி, ஆவடி கூடுவாஞ்சேரி போன்ற புதிய ரயில் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, சமூக நலத்திட்டங்கள் சமூகத்தின் ஏழ்மையான மற்றும் தகுதியான பிரிவினருக்கு உண்மையிலேயே பயனளிக்கும் வகையில் புதிய கணக்கெடுப்பு நடவடிக்கையை நடத்தி வறுமை கோடு அளவுகோல்களை திருத்துவதற்கு அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் வலியுறுத்தல். essential to undertake fresh and comprehensive nationwide survey to reassess poverty levels and to prepare an updated BP list reflecting present realities. Further, considering steep rise in prices of basic necessities, the annual income ceiling prescribed for defining poverty line also needs to be revised in realistic manner. I therefore urge the government to take urgent steps to conduct a fresh enumeration exercise and revise the poverty line criteria so that social welfare schemes truly benefit to the poorest and deserving sections of the society. மாணவர்களுக்கு தேர்வு பயத்தை போக்கும் பரீட்சா பே சர்ச்சாவின் 2ஆம் பகுதியாக கோவை, ராய்ப்பூர், தேவமோக்ரா, குவஹாத்தி மாணவ மாணவிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். தேர்வுகளால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்தல், தன்னம்பிக்கையை அதிகரித்தல் மற்றும் மாணவர்கள் புன்னகையோடு தேர்வை எதிர்கொள்ள பிரதமர் மோடி வழங்கிய அறிவுரை மாணவர்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாமக தலைவர் பதவி குறித்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்தல் ஆணைய ஆவணங்களின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருப்பதாக ஆணையம் பதிவு செய்த நிலையில் இந்த ஆவணங்களை மாற்ற சிவில் நீதிமன்ற உத்தரவு அவசியம் என கூறி இது தொடர்பான மறு ஆய்வு மனுவை நீதிமன்றம் முடித்து வைத்தது. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் நீடிப்பதை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனுவில் ஆவணங்களின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸே தலைவர் என்றும் சிவில் நீதிமன்ற உத்தரவு இன்றி இதில் மாற்றம் செய்ய முடியாது என்றும் ஆணையம் தெரிவித்த பதிலை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்த மனுவை முடித்து வைத்தது. புரட்சி பாரதம் கட்சியின் 48ஆம் ஆண்டு மாபெரும் துவக்க விழா திருவள்ளூர் ICMR அருகே நடைபெற்றது. கட்சித் தலைவர் KV குப்பம் MLA டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தியார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றிய நிலையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு அரசியல் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். திருவள்ளூரில் அரசியல் எழுச்சியுடன் டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தியார் தலைமையில் நடந்த புரட்சி பாரதம் கட்சியின் 48ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா, பெஞ்சமின், மாதவரம் மூர்த்தி, அப்துல் ரஹீம், சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் கோ ஹரி, மாவட்ட செயலாளர்கள் அலெக்சாண்டர், பலராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திராவிட மாடல் அரசு என கூறும் திமுக அரசு பட்டியல் இன மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை ஒடுக்கப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தவில்லை என புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி குற்றச்சாட்டு. வரும் தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பட்டியல் இன மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என பூவை ஜெகன்மூர்த்தி திட்டவட்டம். கடந்த தேர்தலிலே மக்கள் ஏமாண்டிருக்கலாம் அல்லது மக்களை ஏமாற்றியிருக்கலாம், குழப்பியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த 26 தேர்தலிலே எந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் திமுகவிற்கும் அல்லது அதனுடைய கூட்டணிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அனுபவபூர்வமாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் தமிழகம் முழுக்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கழக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களை வாழ்த்தி வரவேற்ற அதிமுக MLA அதிமுக அரசின் திட்டங்களை நிறுத்தியதுடன் திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுவதாக சாடல். தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதையும் கஞ்சாவை காவல்துறை தடுக்க முடியாமல் திணறுவதையும் ஒப்புக்கொண்டுள்ளது. திமுக ஆட்சி கஞ்சா ஆட்சி என்பதற்கு அமைச்சர் மாசுவின் பேச்சே சாட்சியாக அமைந்துள்ளது. இதற்கு டாஸ்மாக் கடைகளில் கஞ்சாவையும் விற்று பணம் சம்பாதிக்கலாமே,
உங்களுக்கு இன்னும் பணம் கொழிக்குமே என்று பொதுமக்கள் காட்டமாக கருத்து. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது. இப்போ இந்த பான்பராக், இந்த குட்கா மாதிரியான பொருட்கள் அந்த கர்நாடக எல்லைகள்லேருந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துடுது. 0 கல்டிவேஷன் அப்படிங்கிறது நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். கஞ்சா சுத்தமாக இல்லைன்னு சொல்லலை. கும்பகோணம் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை காணொலி மூலம் ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் காங்கிரஸ் மேயர் புறக்கணிப்பு. திமுக காங்கிரஸ் இடையே மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் திமுக தலைமை கலக்கம். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூலகம் அருகே பார்வை மாற்றுத்திறனாளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கத்தினர் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம். வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும், வரச்சொல் வரச்சொல் முதல்வரை வரச்சொல் என விடியாத அரசுக்கு எதிராக ஆவேச கண்டன முழக்கம். சுகாதாரத்துறையில் அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்புதல், பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் எதிரே சுகாதாரத்துறை ஊழியர்கள் மாபெரும் போராட்டம். ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் கேட்டு போராடினால் பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் தொடர்ந்து மிரட்டுவதாக தேசிய சுகாதார குழும பணியாளர்கள் குற்றச்சாட்டு. நேற்று ஒரு நாள் இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட மிரட்டல் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பணியாளர்களையும் பணி நீக்கம் செய்கிறோம். போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்றாலே இன்னைக்கு விடுப்புல இருந்தாலே பணி நீக்கம் ஓபனா டைம். ஆனா மதிப்பிற்குரிய தேசிய நலவாழ்வு குழுமத்தினுடைய இயக்குநருடைய குறுந்தகவல் அப்படி இல்ல. மாவட்ட அதிகாரிகள் மீனிங்க மாத்திட்டாங்க. அப்படி இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, காவல்துறையின் அனுமதி இல்லாமல் போராடி காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா அப்ப துறை ரீதியான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கலந்துகிட்டாலே பணி நீக்கம்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 8 நாட்களாக போராடி வரும் நிலையில் திமுக அரசு துளியும் கண்டுகொள்வது இல்லை என தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் நலச்சங்கத்தினர் வேதனை. தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் எனவும் திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டோர் திட்டவட்டம். வேலை மட்டும் அங்க இருந்துட்டு தைரியமா சொல்லிடுறாங்க, இந்த வேலையை ஏன் முடிக்கல, நீ முடிக்கலைன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. நீ சம்பளம் கொடுக்காம எப்படி வேலை பார்ப்பாங்க? ஒவ்வொரு பணியாளரும் அந்த வருமானத்திற்காக, அதாவது ஊதியத்திற்காக தான் வேலைக்கே வருவாங்க. குடும்ப செலவுக்காக தானே வேலைக்கு வர்றாங்க. அதையே அவங்க நிப்பாட்டி வச்சுட்டு வேலையை பாருன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? கண்டிப்பா ஒரு சரியான முடிவு வரும் வரை போராட்டம் தொடரும். எங்களுக்கு பல்வேறு மாவட்டத்திலிருந்து 8 நாளா இங்கே தான் தங்கி இருக்கோம். தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரியிலிருந்து இங்கே வரைக்கும் எல்லாமே இங்கே தங்கி இருந்து தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் செலவு ஜாஸ்தியாயிருக்கு. எல்லாம் கடன் வாங்கினாலும் செஞ்சுட்டு நம்ம போராட்டத்தை வெற்றியோட தான் திரும்பி போகணுன்ற நம்பிக்கையில் இங்கே உட்காந்துருக்கோம். ஊதிய உயர்வு, பணிக்கொடை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியாத அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். திண்டுக்கல், மயிலாடுதுறை, தஞ்சை, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தீய சக்தி திமுக அரசை கண்டித்து ஆவேச கண்டன முழக்கம்.
தமிழகம் முழுவதும் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் கடைகளை மூடி விடியாத அரசுக்கு எதிராக ஆவேச போராட்டம். சென்னை, கடலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விடியாத அரசுக்கு எதிராக ஆவேச கண்டன முழக்கம் எழுப்பிய ஊழியர்களால் பரபரப்பு. கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்று, நிறைவேற்று, நிறைவேற்று. டாஸ்மாக் பணியாளர்களின் சென்னை நுங்கம்பாக்கம் கங்கை கரபுரத்தில் 180க்கும் அதிகமான குடிசை மாற்று வாரிய வீடுகளில் வசித்து வந்தவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக வீடு கட்டித்தராமல் அலைக்கழிக்கும் தீயசக்தி அரசு. விளிம்பு நிலையில் உள்ள தங்களால் வாடகை கூட செலுத்த முடியாமல் அவதியடைவதாக கூறி விடியாத அரசை கண்டித்து பாதிக்கப்பட்டோர் மறியல் போராட்டம். குடிசை மாட்டில் வசிச்சிருந்தோம். ஆனால் அவங்க 2023 நாங்கள் 18 மாதத்தில் வீடு கட்டி தரோன்னு சொல்லிட்டு எங்களை காலி பண்ண சொன்னாங்க. காலி பண்ணாதவங்கள பாதி பேர் பண்ணோம், பாதி பேர் பண்ணலன்னு சொல்லிட்டு கரண்ட்டு கட் பண்ணுவேன், தண்ணி கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டு 18 மாதத்தில் எங்களுக்கு வீடு கட்டி தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் 3 வருஷம் ஆகுது, இது 4வது வருஷமே ஆகுது. இன்னும் வீடு பாதி 80 வீடு கட்டினாங்க, 176 வீடு, 80 வீடு கட்டியிருக்காங்கன்னா 96 வீடு இன்னும் கட்டலை. சேலம் மாநகராட்சி மன்ற அவசர கூட்டத்தில் குடிநீர் விநியோக பணியை தனியாருக்கு ஒப்பந்தமாக வழங்குவதை கண்டித்து மேயர் முன்னிலையில் அதிமுக உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் ஏழை மக்கள் குடிநீரை பயன்படுத்த முடியாத அளவுக்கு தனியாரிடம் ஒப்படைத்து கொள்ளையடிக்க முடிவு செய்திருப்பதாக அதிமுக உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. சொல்றேன், தீர்மானத்தை பரிசீலிக்கணும்னு சொன்ன உடனே நாங்க இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ண பொழுது திமுக உறுப்பினர் வேணுங்க பிரச்சனை பண்றாரு. மாண்புமிகு மேயர் பரிசீலிக்கலாம்னு சொன்ன இடத்துக்கு எந்திரிச்சு விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் முன் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் இலவச வீடு கட்டித்தர பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தம்பதி குழந்தைகளுடன் தர்ணா போராட்டம். தீயசக்தி திமுக முதல்வர் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசாக செயல்படும் என கூறிய நிலையில் தங்களின் கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் மதிப்பதில்லை என பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குற்றச்சாட்டு. சென்னை முகப்பேர், நொளம்பூர் பகுதிகளில் நடந்து செல்லும் பெண்களிடம் முகவரி கேட்பது போல் நெருங்கி சென்று நீண்ட நாட்களாக பாலியல் தொல்லையில் ஈடுபட்டு வந்தவர் போக்சோவில் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு ரோட்டில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலேயே பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் கடும் விமர்சனம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இன்னம்பூரில் வீட்டில் 1 மணி நேரம் ஆள் இல்லாத நிலையில் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 10 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் துணிகர கொள்ளைகள் அதிகரித்துள்ள நிலையில் வீட்டை விட்டு வெளியே செல்லவே பொதுமக்கள் அச்சப்படும் சூழல் நிலவுவதாக எழும் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பெரிய சேமூரில் பூர்வீக சொத்துக்களை தனது சகோதரர் ஏமாற்றி எழுதி கொண்டதால் விரக்தியடைந்த ஓட்டுநர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி. 4 ஆண்டுகளாக நடையாக நடந்தும் விடியாத அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்து வருவதாக பாதிக்கப்பட்டவர் கண்ணீருடன் புலம்பல். அதிகாரிகள் கேட்டு அலைஞ்சு வந்துட்டேன். அதிகாரிகள் எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இறப்பு இல்லாத கரையும் பண்ணிட்டாங்க. நான் இப்படியே முடியும், நடக்க முடியல.
சென்னை புழல் அருகே மனைவியுடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த மாற்றுத்திறனாளி இளைஞரை கொலை செய்து சடலத்தை செப்டிக் டேங்கில் வீசிய கணவரும் அவரது நண்பரும் பிடிபட்டனர். தீயசக்தி திமுக ஆட்சியில் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை சரிவர கண்காணிக்காமல் உள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிக்கோடு பகுதி வழியாக கேரளாவுக்கு காரில் கடத்த இருந்த 1500 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். காரை விட்டுவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை பிடிக்க முடியாமல் திணறும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை. தேர்தல் அறிவிப்பு நெருங்கியும் தொகுதி பங்கீடு குறித்து பேசாததால் கடும் மன வருத்தத்தில் திமுக கூட்டணி கட்சிகள். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னரே பேச்சுவார்த்தை என திமுக தலைமை எடுத்த திடீர் முடிவு கூட்டணியில் விரிசலை உருவாக்கியுள்ளதோடு அதிக தொகுதிகள் கோரல், கட்சிகள் விலகும் அபாயம் உள்ளிட்டவற்றால் 200 தொகுதிகள் வெற்றி என்ற திமுகவின் தன்னம்பிக்கை கூட்டணி அரசியலில் குழப்பத்தை அதிகரித்துள்ளது. திமுக தூக்கி போடும் 10-15 சீட்டுக்காக தங்கள் ஆட்சியை அழித்தொழித்த திமுகவுடன் ஒட்டுண்ணி போல காங்கிரஸ் ஒட்டிக்கொண்டிருப்பதாக மனவேதனையில் குமுறும் காங்கிரஸ் தொண்டர்கள். ஆட்சியில் பங்கு என பேசும் காங்கிரஸ் 25 மாநகராட்சிகளில் 2 மேயர் பதவிகளையோ குறைந்தபட்சம் 2 பஞ்சாயத்து பதவிகளையாவது கேட்டுப்பெற தெம்பு திராணி இருக்கிறதா என அரசியல் வட்டாரத்தில் எழும் கேள்வி. தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறே இல்லாத திமுக கூட்டணி கட்சியின் கால்களை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திப்பதாக எழும் விமர்சனம். ரோல் மாடல், சூப்பர் ஸ்டார் ஆட்சி என வசனம் பேசிக்கொண்டு கூட்டணி கட்சியினரை மதிக்காமல் நடத்தும் ஸ்டாலின் உண்மையாகவே தைரியம் இருந்தால் தனித்து நின்று தேர்தலை சந்திப்பாரா என திமுக கூட்டணி கட்சி தொண்டர்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை மொத்தமாக ஒழித்துவிட்டு காங்கிரஸை நம்பியே தேர்தலை சந்திக்க இருக்கும் திமுக இண்டி கூட்டணி என்று கூட கூறாமல் இருப்பதாக கொந்தளிக்கும் காங்கிரஸ் தொண்டர்கள். கூட்டணி கட்சிகளின் தயவில் ஆட்சி அமைத்துக் கொண்டு கூட்டணியை அடிமை போல நடத்தும் திமுகவிடம் காங்கிரஸ் மண்டியிட்டு இருப்பதாகவும் குமுறல். தமிழக அரசியலில் ஆட்சி அதிகாரத்தை இழந்து 60 ஆண்டுகளான காங்கிரஸ் இன்று திமுகவின் ஒட்டுண்ணி கட்சியாக மாறி அரசியல் அவமானத்தில் சிக்கியுள்ளது. கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கே குரல் கொடுக்க முடியாத நிலையில் தங்களின் அரசியல் எதிர்காலம் குறித்து வெளிப்படையாக வேதனை தெரிவித்து வரும் காங்கிரஸ் தொண்டர்கள். ராமநாதபுரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்ட தொடக்க விழாவிற்கு தாமதமாக வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கு பசியோடு காத்திருந்த தூய்மை பணியாளர்கள். காலை 8 மணிக்கு உணவு வழங்குவதாக கூறி அழைத்து வரப்பட்ட தூய்மை பணியாளர்களை பசியோடு காக்க வைத்ததாகவும் திறனற்ற திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வெற்றி விளம்பரத்திற்காக திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் தர்மாபுரத்தைச் சேர்ந்த முதியவர் உயிரோடு இருக்கும் நிலையில் இறந்ததாக கூறி உதவித்தொகை நிறுத்தப்பட்டதால் உறவினர்கள் கடும் அதிர்ச்சி. வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் தீயசக்தி திமுக ஆட்சியில் இறந்தவர்களை இருப்பது போல் காட்டுவதும் இருப்பவர்களை இறந்தவர்கள் போல் மாற்றுவதும் தொடர்கதையாவதாக மக்கள் சாடல். காஞ்சிபுரம் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்தில் ஜரிகை மற்றும் கோரா பட்டு நூல் வழங்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். விடியாத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் 1300க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் முகூர்த்த காலமான தற்போது உற்பத்தியும் முடங்கியதால் பட்டு சேலைகளுக்கு கடும் தட்டுப்பாடு. சேலை எடுக்கிறதுக்கு வரவங்க சேலை இல்லாம திரும்பி போறாங்க. ஏன்னா சரிகை இல்லை. சரிகை இல்லாததுனால எங்க சங்கத்துல சேலை இல்லை. சரிகை ஏன் இல்லைன்ற தமிழக அரசு தான் அது நடவடிக்கை எடுக்கணும். ஏன் சரியில்லை? அவங்க தலைமை தமிழக அரசு ஏன் சரிகை இல்லைன்னு அவங்க நடவடிக்கை எடுத்து ஏன் சரிகை வரலன்னு அவங்க உத்தரவு கொடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் செட்டியப்பன் குளத்தில் நீர்ப்பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி கருகிய நெல் பயிர்களுடன் விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். நிர்வாகத்திறனற்ற விளம்பர மாடல் திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மணிமுத்தாறு அணையின் 17வது மடை வழியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல்.
20 ஊர் பக்கமும் தண்ணி இல்லாமல் இருக்குது. நெல் அவ்வளோ கருகிற நிலைமையில் இருக்குது. மணிமுத்தார் 3வது ரீஜிலேருந்து தண்ணி வரணும். 3வது ரீஜிலேருந்து தண்ணி தான் நெல் அவ்வளோ பட்டு போகிற ரேஞ்சில் இருக்குது. ஒரு 2 நாட்களில் விட்டால் அந்த நெல்லை காப்பாற்ற முடியும். கவனம் எடுத்து இந்த வாடுற பயிரை காப்பாற்றுறதுக்கு தண்ணி விடுறதுக்கு உடனே ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து தண்ணி உடனே தருமாறு கிடைக்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய வணிக ஆய்வாளர் ரேகா கையும் களவுமாக சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. பல்வேறு குளறுபடிகளை அடுத்து தமிழகத்தில் ரத்து செய்யப்பட்ட குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும். ஹால் டிக்கெட்டுகள் இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என TNPSC அறிவிப்பு. செங்கல்பட்டு அருகே மானிய ஆட்டோ வழங்கும் பெயரில் ஆசைக்கு இணங்க வற்புறுத்தி ஆபாசமாக பேசியதாக பாஸ்கர் மீது பெண் ஆட்டோ ஓட்டுநர் குள்ளம்மாள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சல் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் அலமேலூர் ரங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி சந்துரு கூட்டாளிகளுடன் சேர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதும் பொதுமக்களை அச்சுறுத்துவதாக குற்றச்சாட்டு. ரவுடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அமைதியின்றி வாழ்வதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் ஸ்டாலினின் இரும்புக்கரம் குற்றவாளிகள் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கும் என கேள்வி. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை முத்துசாமி பூங்கா செல்லும் வழியில் அப்பாவிகளின் வாழ்வை சீரழிக்கும் வகையில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் நிலையில் போதைக்கு அடிமையாகும் சிறுவர்கள். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அடிப்படை வசதி கிடைக்காவிட்டாலும் போதைப் பொருட்கள் அளவின்றி கிடைப்பதாகவும் அதை தடுக்காமல் காவல்துறை குரட்டை விட்டு தூங்குவதாகவும் பெற்றோர் சாடல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புடவையில் குட்கா பொருட்களை நூதன முறையில் மறைத்து பார்சல் மூலம் கொண்டு வந்த வழக்கில் 3 பேர் சிக்கிய நிலையில் தற்போது மொத்த வியாபாரியான பெங்களூரைச் சேர்ந்த இளைஞரும் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததே போதைப் பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வர காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த செங்குன்றத்தைச் சேர்ந்த பிரபல கஞ்சா வியாபாரி ஆடலரசை தீயசக்தி திமுகவில் இணைத்துக் கொண்ட திமுக MLA சுதர்சனம். ஏற்கனவே திமுகவில் குற்றப்பின்னணி உடையவர்கள் அதிகம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் போதாக்குறைக்கு போதைப் பொருள் வியாபாரிகளின் கூடாரமாகிறதா அக்கட்சி எனவும் தேர்தலை சுதந்திரமாக நடத்தக்கூடாது என தீர்மானித்து விட்டதா திமுக எனவும் மக்கள் ஆவேச கேள்வி. மருத்துவர்களுக்கான அங்கீகாரம் வழங்க வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பாரம்பரியமாக வைத்திய தொழிலில் ஈடுபட்டு வரும் வைத்தியர்கள் மூலிகை செடிகளை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதியை மறந்து தங்களை வஞ்சித்த ஸ்டாலினுக்கு வாக்களிக்க மாட்டோம் எனவும் பாரம்பரிய வைத்தியர்கள் திட்டவட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலத்தில் சிசிடிவி கேமராவை துணியால் மூடி 4 வீடுகளின் பூட்டை உடைத்து 18 சவரனுக்கு மேல் நகை மற்றும் பணம் கொள்ளை. 4 வீடுகளில் கொள்ளை நிகழ்கின்றதால் காவல்துறை கமிஷன் பெற்றுக்கொண்டு கொள்ளையர்களை கண்டுகொள்ளாமல் உள்ளதா என மக்கள் கேள்வி. தாம்பரம் மாநகராட்சியில் விளம்பர மாடல் திமுக அரசு கொண்டு வந்துள்ள தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்ட துவக்க விழாவிலேயே உணவு தரம் குறித்து புகார். உண்ண முடியாத நிலையில் இருந்த சாப்பாட்டால் வேதனையடைந்த தூய்மை பணியாளர்கள் வெற்று விளம்பரத்திற்காக வழங்காமல் உண்மையான நலனுடன் உணவு வழங்க வலியுறுத்தல். காஞ்சிபுரத்தில் 4ஆம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியம் வழங்க கோரி மறியலில் ஈடுபட்ட தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் 300க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்த உணவு குடிநீர் உள்ளிட்ட வசதி கூட செய்து கொடுக்காமல் மண்டபத்தில் அடைத்து வைத்த கொடூரம். இரவு 8 மணி வரை அடைபட்டிருந்த நிலையில் 2 பெண் கிராம உதவியாளர்கள் மயக்கமடைந்த நிலையில் விடியாத திமுக அரசுக்கும் காவல்துறைக்கும் கிராம உதவியாளர்கள் கடும் கண்டனம்.
காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்குதல் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூரில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டம். வரும் தேர்தலில் விடியாத திமுகவிற்கு எதிராக 2 லட்சம் குடும்பத்தினர் வாக்களிப்போம் என எச்சரிக்கை. சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் வழக்கறிஞரை காவல் ஆய்வாளர் தாக்கியதை கண்டித்து சோழிங்கநல்லூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டம். விடியாத அரசின் முதல்வர் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை சட்டத்தின் காவலர்களான வழக்கறிஞர் மீது வன்முறையை பிரயோகிப்பதும் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதும் அத்துறையின் மீதான நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளதாக எழும் விமர்சனம். நிர்ணயிக்கப்பட்ட காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம உதவியாளர் சங்க கூட்டமைப்பினர். வருவாய்த்துறை அமைச்சர் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் சென்னையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கிராம உதவியாளர் சங்க கூட்டமைப்பினர் எச்சரிக்கை. திருவாரூரில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் பகுதிக்கு பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். குடியிருப்பவர்களுக்கு உரிமை உள்ள இனாம் நிலங்களை அறநிலையத்துறை நிர்வாகம் கோவில் நிலம் என்று சொல்லி தங்களை அச்சுறுத்துவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே பனமடங்கி கிராமத்தில் பட்டா நிலத்தை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது கணவரின் தூண்டுதலின் பேரில் தனிநபர் அபகரிக்க முயற்சிப்பதாக பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். திறனற்ற திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாவி பொதுமக்களை அச்சுறுத்துவதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து சிக்கலை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்க கோரி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டம். விடியாத வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தேர்தல் காலங்களில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் 4ஆம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தினர் 5வது நாளாக காத்திருப்பு போராட்டம். கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தினரை காவல்துறை கைது செய்து அராஜகம். வேலை கேட்டு போராட்டம் பண்றோம். அப்புறம் எங்களுக்கு இந்த 10th முடிச்சு எங்களுக்கு பிஓ போஸ்டிங்னு சொன்னாங்க. அது 5 வருஷத்துல எங்களுக்கு வரணும், நாங்கள் வேலையை சேர்ந்து 5 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு வரணும்னு போராட்டம் பண்ணி எதுவுமே நிறைவேற்றலை. திருச்சி தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை தாக்கிய திமுக எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் கரும்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். செய்தியாளர் மீதான தாக்குதல் ஜனநாயகத்துக்கு அவமானம் என தெரிவித்துள்ள விவசாயிகள் கண் துடைப்பிற்காக திமுக எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. எங்களுக்கே நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறோன்னா அரசு கண்டுக்கலன்னா செய்தியாளர்கள் வழியாக தான் நாங்கள் அரசுக்கு அதை எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு நிறுவனங்கள் அந்த செய்தியாளர்களை அவங்க தாக்குறதையும் அவங்கள காயப்படுத்தி உயிருக்கு அச்சுறுத்துற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அதனால் அரசு இது கண்டுக்காமையும் அவங்க மேலே வழக்கு போடாமலே தொடர்ந்து ஒரு மெத்தன போக்கோட தான் செயல்பட்டு இருக்கு. காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறையில் பணிபுரியும் அனைத்து தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்களுக்கும் 4ஆம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியத்தை வழங்க கோரி 5வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்திய தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள். போராட்டம் சாலை மறியலாக மாறிய நிலையில் 300க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்களை விடியாத அரசின் ஏவல் துறையினர் அடாவடியாக கைது செய்ததற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம்.
நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சார் ஆட்சியர் வளாகத்தில் டி கிரேட் ஊதியம், பதவி உயர்வு, ஊதிய சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம். அரியலூரில் அண்ணா சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம உதவியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை ஸ்டாலின் அரசு உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என எச்சரிக்கை. நெல்லை மகாராஜ நகரில் பாதாள சாக்கடை வரியை கடந்த ஆண்டு வரை செலுத்திய பிறகும் 2009ஆம் ஆண்டு முதல் நிலுவை இருப்பதாக காட்டும் விடியாத மாநகராட்சியின் கணினி பிரிவு. அன்றில் இருந்து இன்று வரை திமுக நிர்வாகம் என்றாலே கணக்கில் குளறுபடிதானா என பொதுமக்கள் சாடல். 4ஆம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியம் வழங்க கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 5வது நாளாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் துறையினர் என அனைத்து தரப்பினரும் அல்லல் படுவதற்கு தொடரும் போராட்டங்களே சாட்சி. சென்னை சைதாப்பேட்டையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைத்து அரசாணை வெளியிட கோரி 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்களை கைது செய்து போலீஸ் அராஜகம். ஸ்டாலின் அரசு தங்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கும் வரை போராட்டம் தொடரும் என ஊராட்சி செயலாளர்கள் அறிவிப்பு. திருச்சி ஆட்சியர் அலுவலகம் முன்பு வேலைவாய்ப்பு, உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்றோர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். அரசு துறைகளில் பார்வையற்றோருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு தடையாக உள்ள அரசாணை எண் 24ஐ உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி விடியாத அரசின் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க பலமுறை முயன்றும் தங்களை சந்திக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்ட பார்வையற்ற சங்கங்களின் கூட்டமைப்பு குழு மூலமாக இந்த போராட்டத்தை நடத்திட்டு வரோம். முதல் கோரிக்கையாக ஆணையன் 24 விலக்கிக்கிட்டு 20 மற்றும் 159 ஆணை அடிப்படையில் பார்வையற்றவர்களுக்கு எந்தெந்த துறைகள் எல்லாம் வேலைவாய்ப்பு தரணுமோ அந்த துறைகளில் வேலைவாய்ப்பு கொடுக்கணும். குறிப்பாக பணிமனைகளிலையும், அப்போ கிராம ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திலையும், அதேபோல் ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் முதல் கோரிக்கையாகும். அதை தொடர்ந்து இது மற்ற மாநிலங்களில் மழை வழங்குறது போல இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வருவாய்த்துறை மூலமாக வெறும் 1500 ரூபா தான் கொடுக்குறாங்க. அது ஆந்திரா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் வழங்குறது போல 5000 உயர்த்தி வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். விருத்தாச்சலம், சிவகங்கை, காஞ்சிபுரம், ஈரோடு உட்பட பல்வேறு இடங்களில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஆவேசமாக கண்டன கோஷமிட்ட ஊழியர்கள். ஈரோட்டில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டம். ஊதிய உயர்வு, கருணை அடிப்படையில் பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பிய அரசு ஊழியர்களை கைது செய்து போலீஸ் அராஜகம். சிவகங்கை மாவட்டத்தில் வீட்டுமனை ஒதுக்காமல் பட்டா மட்டும் வழங்கி போட்டோஷூட் நடத்தி சென்ற உதயநிதியால் நரிக்குறவர் இன மக்கள் கொந்தளிப்பு. வெறும் பட்டாக்களை வைத்து என்ன செய்வது என கேள்வி எழுப்பிய மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க முயன்றதால் பரபரப்பு. இப்படியே மாற்றி போனோம்னா நாங்கள் நீங்கள் எங்கே தான் நாங்கள் போகிறோம் சார்? நாங்களும் தமிழ் குடிமக்கள் இல்லையா? எங்களுக்கும் ஓட்டு உரிமை இருக்குது இல்லையா? இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு அரசு சொல்கிறாங்களே, அதாவது பழங்குடி எஸ்டி மாறிட்டாங்களே, இந்த எஸ்டி மக்களுக்கு அனைத்து நிறைய சலுகை இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதான் வாய் பேச்சு தானா? இந்த மக்களுக்கு எதுவுமே கிடையாதா? இந்த சிவகங்கை மாவட்டத்தில் சார் திருப்பத்தூர் தாலுகா இருக்குது, காரைக்குடி தாலுகா இருக்குது, தேவகோட்டை தாலுகா இருக்குது,
சிவகங்கை பழமல நகர் இருக்குது சார். இந்த 4 கிராமத்தில் 2000 குடும்பம் இருக்குது சார் எங்கள் சமூகத்துக்கு. அந்த 2000 குடும்பத்துக்கு இதே நிலைமை தான் சார். யாருக்குமே உருப்படியாக பட்டா வழங்கி இந்த மக்களுக்கு நிரந்தரமான அரசு எங்களுக்கு இன்னும் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு ஒப்படைக்காமல் இருக்காங்க. தாய்லாந்தின் 500 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற தேர்தலில் 200 இடங்கள் வரை கைப்பற்றி வெற்றிக்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் பிரதமர் அனுட்டின் சாரன்பி ராகுல் தலைமையிலான பும்ஜை தாய் கட்சி. கருத்து கணிப்புகளில் முன்னிலை வகித்த முற்போக்கு மக்கள் கட்சி 116 இடங்களை பிடித்து 2வது இடத்தையும், முன்னாள் பிரதமர் தக்சின் சினாவத்ராவின் பியூதாய் கட்சி 76 இடங்களை பிடித்து 3வது இடத்தையும் பிடித்துள்ளதாக தகவல். ஆந்திர மாநிலம் அன்னமய்ய மாவட்டத்தில் உள்ள அம்மகரிப்பள்ளி, புத்தவரிப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் விலங்குகளுக்கான நோய் கண்டறியும் தேசிய பாதுகாப்பு நிறுவனம் நடத்திய சோதனையில் H5N1 எனப்படும் பறவை காய்ச்சல் இருப்பது உறுதி. நோயால் பாதிக்கப்பட்ட கோழிகளை உடனடியாக அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் அதிவிரைவு சுகாதார குழுவினர்.